ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்தோரும். திருமண தடைக்கு காரணமான கிரகங்கள் என்ன? விதியா, கதியா, மதியா அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா, ஒரு ஆணுக்கோ பெண்ணிற்கோ திருமணம் தடைப்பட்டு கொண்டே போகிறது அப்படின்னா உடனே குருவை தான் பார்ப்போம். குருபலம் வந்தாச்சா, செவ்வாதோஷம் இருக்கா அப்படின்னு குரு செவ்வாயை பற்றி, இந்த 2 கிரகங்களை பற்றியே நாம் பார்த்து கொண்டிருப்போம். குரு 2, 5, 7, 9 வந்தால் குருபலம் இருக்குன்னு அர்த்தம். செவ்வாய் 7, 8 இருந்தால் 2, 4, 7, 8 இருந்தால் செவ்வாதோஷம். சரி, இந்த 2, 4, 7, 8 இல்லை. குருபலமும் வருஷம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு வருஷம் விட்டு ஒரு வருஷம் வரும். ஆக இப்படி வந்துமே அந்த ஆணிற்கும் பெண்ணிற்கும் திருமணம் தடைப்பட்டுக்கிட்டே போகுது, தாமதமாகிட்டே போகுது. இதுக்கெல்லாம் என்னங்க காரணம்? குரு நல்லா தானங்க இருக்கார், எனக்கு 2ல் இருக்கார், எனக்கு 5க்கு வந்துட்டார், எனக்கு 9க்கு வந்துட்டார், எனக்கு 7ல் இருந்து ராசியை பார்க்குறார், இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ குருபலம் இருந்தால் திருமணம் நடக்கணுமே. என் பொண்ணு வயசுக்கு 7, 8, 10 வருஷம் ஆச்சு, வந்து பார்த்துட்டு போகிறாங்க, திருமணமே நடக்கலை. அதற்கு குரு காரணமா? குரு நல்ல இடத்துல தானே இருக்கார். 7க்கு வந்துட்டார், 5க்கு வந்துட்டார், 2க்கு வந்துட்டார், 9க்கு வந்துட்டார், ஏன் கல்யாணம் ஆகலை? அதையும் சிந்திக்கணும்ல. சரி, செவ்வாய் 7, 8, 2 நாளில் இல்லை, நல்ல இடத்துல தான் இருக்கார், குரு பார்க்குறார், குருவோடு சேர்ந்து இருக்கிறார். அப்பையும் என் பொண்ணுக்கோ பையனுக்கு கல்யாணம் நடக்க மாட்டேங்குதுங்க. ஏன் அப்படின்னா, இந்த ஜாதகத்தில் குரு செவ்வாய் என்ற கிரகங்களை மட்டும் பார்த்தால் மட்டும் போதாது. விதி, மதி, கதி. விதி என்றால் சனி, மதி என்றால் சந்திரன், கதி என்றால் சூரியன். இந்த கிரகத்தையும் பார்க்கணுங்க. இதைத்தான் சொல்லுவார்கள், விதி கெட்டால் மதியை பார், மதி கெட்டால் கதியை பார், கதியும் கெட்டால் கடவுளை போய் பார். அப்பா, உனக்கு 33, 35 வயசு ஆக போகுது. அந்த பொண்ணுக்கும் பாருங்கள், ஏஜ் அட்டன் பண்ணி 12 வருஷம் ஆயிடுச்சு. அவளுக்கும் வந்து பார்த்துட்டு போகிறாங்க, ஒன்றும் அமையலை. அப்போ என்ன பண்ணுறது? ஜாதகத்தில் விதி, மதி, கதி இதெல்லாம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். ஏன் இப்படி ஆயிடுச்சுன்னே தெரியல. வந்து பார்த்துட்டு போகிறாங்க. என்ன தோஷம் இருக்கா என்னன்னு பாருங்க. நாங்களும் தோஷம்லாம் அந்த கோயிலுக்கு போனோம், இந்த கோயிலுக்கு போனோம், தோஷத்தெல்லாம் கழிச்சாச்சு, இன்னும் கல்யாணம் ஆகலை அப்படின்னு நிறைய பெற்றோர்கள் அங்காளைத்து கொள்வார்கள். அதாவது புலம்புவதை பார்த்திருக்கிறோம். இதற்கெல்லாம் என்ன காரணம்? விதி, மதி, கதி இந்த 3ம் திருமண தடைக்கு ஒரு காரணம் என்றே ஒத்துக்கொள்ளலாம். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் விதி என்றால் சனி. அவனுக்கு விதி சரியில்லைப்பா, தலையெழுத்து சரியில்லைப்பா. பிரம்ம தலையெழுத்தை மாற்றி எழுதிட்டான் போல இருக்கு. காலகாலத்தில் நடக்க வேண்டிய திருமணம், சுபமங்கல நிகழ்ச்சி தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு விதி என்றால் சனியை பற்றி சொல்லுவார்கள். அடுத்து மதி என்றால் சந்திரன், மனது காரகன், நீர் கிரகம், குளிர்ந்த கிரகம். இந்த மனதுக்காரகன் சந்திரனும் நல்ல இடத்துல அமர்ந்திருந்தால் காலகாலத்தில் கல்யாணம் ஆகும், இல்லைன்னா தாமதப்பட்டுக்கிட்டே போகும். விதி, மதியை பார்த்தாச்சு. அடுத்தது கதி என்று சொல்லக்கூடிய கதிரவன் சூரியன் ஒளிமிக்க கிரகம் அல்லவா? சூரியனிடம் இருந்து தான் மற்ற கிரகங்கள் ஒளியை வாங்கி பிரதிபலிக்குது. ஆக அந்த சூரியனும் நல்ல இடத்தில் சுபத்தன்மை பெற வேண்டும். அப்போ தான் சுபமங்கல நிகழ்ச்சிகள் அந்த இல்லத்தில் தங்கு தடையின்றி நடக்கும். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா, வீடை கட்டியிருப்பார், காம்பவுண்ட் சுவரெலாம் எடுத்து காம்பவுண்ட் சுவரில் அந்த பல்பெல்லாம் போட்டு, அதாவது அந்த காம்பவுண்ட் சுவரில் நல்ல கலராக பல்பை போட்டு, வீடு பூரா பல்பாக போட்டு நல்லா வெளிச்சத்தை கொண்டு இருப்பார். அப்போ தூரத்திலிருந்து பார்க்குறதுக்கு அந்த வீடு ரம்மியமாக காட்சியளிக்கும். அப்போ அந்த வீட்டில் சூரியன் குடிகொண்டு இருக்கிறார் அப்படின்னே சொல்லிக்கலாம். எலக்ட்ரிக் பில்லை பற்றிலாம் கவலையே பட மாட்டார், எவ்வளோ வருதோ கட்டிக்கிட்டே இருப்பார். அதை போல் இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா,
லைட்டும் போட மாட்டாங்க, வீடு வாசலில் கூட்ட மாட்டாங்க, ஒரு கோலம் கூட போட மாட்டாங்க. யார் லைட் பில் கட்டுறது, எலக்ட்ரிக் சார்ஜ் யார் கட்டுறது, இவ்வளோ வருது அவ்வளோ வருது, பேசாமல் போகிற ஒரு ரூம் நோட் லைட் எறியட்டும் அப்படிம்பாங்க. ஆக அந்த வீடு இருள் அடைஞ்சு கிடைக்கும். அப்போ அந்த வீட்டில் சூரியன் எப்படி சஞ்சாரம் செய்வான்? ஒரு படத்தில் பார்த்தீங்கன்னா சொல்லிராஜனும் மனோரமான்னு நினைக்கிறேன், பேசிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம பேசத்தானே போகிறோம், வாய் பேசுது காது கேட்குது, எதுக்கு இந்த விளக்குன்னு விளக்கு அணைச்சிருவாங்க. பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு எந்திரிக்கும் பொழுது மனோரமா சொல்லுவாங்க, விளக்கை பொருத்திடுறேன், நான் போகணும், வா பார்க்க தெரியணும். இருமா 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 அவசரப்படுறாத, நீ பேசுகிற நான் கேட்டுறேன், வாய் பேசுது காது கேட்குது, எதுக்கு வேஷ்டி அழுக்காயிரும்னு வேஷ்டியை கழட்டி மடியில் வச்சுருங்க, வேட்டியை கட்டிக்கிறேன் அப்படின்பார். ஆக இது ஒரு நகைச்சுவையான காட்சி. அந்த வீட்டில் இருள் அடைந்து போய் இருக்கிறது. கஞ்சனாக, அதாவது சிக்கனமாக இருக்கலாம், கஞ்சனாக இருக்கக்கூடாது. ஆக ஒரு சில வீட்டில் லைட்டே போட மாட்டாங்க, இருள் அடைஞ்சு கிடக்கும். அந்த வீட்டில் எப்படி லட்சுமி வாசம் செய்வாள்? சூரியனுடைய ஒளி எப்படி விழுகும்? ஆக சூரியனும் ஒரு ஒளி மிகுந்த கிரகம். சூரியனும் திருமண தடைக்கு ஒரு காரணம். ஒரு வீட்டில் பார்த்தோம்னா அப்படியே மங்களகரமாக இருக்கணும், அப்போ தான் அந்த வீடு வளம் பெறும், அதில் வாழ்பவர்களும் வளமாக வாழ்வார்கள் அப்படின்னே சொல்லிடலாம். ஆக சுபமங்கல நிகழ்ச்சி நடக்கணுமா, ஒரு வீட்டில் ஒரு ஜாதகத்தில் ஒரு வீடும் நல்லா இருக்கணும், ஜாதகத்திலையும் விதி மதி கதி 3 பேருமே நல்லா இருக்கணும். இந்த விதி மதி கதி 3 பேருமே பங்கப்படக்கூடாது, பலப்பட வேண்டும் அப்படின்னே சொல்லிடலாம். விதி என்றால் சனி, மதி என்றால் சந்திரன், கதி என்றால் கதிரவன், சூரியன். இந்த 3 கிரகங்களும் சுபமங்கல நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய கிரகங்கள். ஒரு ஜாதகத்தில் சனி சந்திரன் சூரியன் சுபத்தன்மை பெற்றுவிட்டால் திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். காலகாலத்தில் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெற்று அவங்க நல்லா இருப்பாங்க. மாறாக இந்த 3 கிரகங்களும் சுபத்தன்மை இழந்து விட்டால் சுபகாரியங்கள் தள்ளி போயிட்டே இருக்கும். அவங்க வீட்டில் நடப்பது என்பதே சுபகாரியங்கள், சுபமங்கல நிகழ்ச்சிகள் நடப்பது என்பதே ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கும். அப்போ ஒரு ஜாதகத்தில் விதியும் கிடக்கூடாது, மதியும் கிடக்கூடாது, கதியும் கிடக்கூடாது. விதி கெட்டால் மதியை பார், மதி கெட்டால் கதியை பார். கதியும் கெட்டு போச்சுன்னா 3 கிரகம் கெட்டு போச்சு, என்ன பண்ணும்? கடவுளை போய் பாருப்பா, போமா உன் பொண்ணை கூப்பிட்டு போய் அந்த கோவிலுக்கு போயிட்டு வா, கடவுளை போய் பாரு. உன் பொண்ணு ஜாதகத்தில் கிரகச்சாரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், குரு பலனும் இல்லை, செவ்வாய் தோஷமும் இருக்குங்கிறாங்க, இந்த சனி தலையெழுத்தும் சரியில்லை, மதி மனதுக்காரங்கன்னு சரியில்லை, கதி சூரியன் ஒளிமிக்க ஒளி இல்லாமல் இருக்குது, போய் கடவுளை போய் பார்த்துட்டு வா அப்படின்னா கதியும் கட்டால் கடவுளை போய் பார் அப்படிம்பாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? சம்சாரம் அப்படின்னா விதி சனி பகவான், மனைவி அப்படின்னா மதி சந்திரன், கல்யாணம் அப்படின்னா கதி கதிரவன். ஆக சம்சாரம் மனைவி 2 ஒன்று தான். இவர்களெல்லாம் தன் வீட்டுக்கு, ஒரு மணமகன் வீட்டுக்கு வர வேண்டும் என்றால் கல்யாணம் என்ற சுபகாரியங்கள் நடக்க வேண்டும். அதற்கு கதிரவன் வலுப்பெற வேண்டும். கதிரவன் ஒளி மிகுந்த கிரகம். சூரிய ஒளி, சூரியன் உதிச்சா தான், அதாவது பகல் நேர பொழுது நல்ல உலகமே பளிச்சுன்னு தெரியும். சூரியன் மங்கி போய் ஒரு மேகத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அப்போ இருட்டாக இருக்கும். ஆக சூரியன் ஒளிமிக்க கிரகம், நவக்கிரக நாயகன், சப்தபரி நாயகன். சூரியன் எல்லா 9 கிரக 8 கிரகங்களுக்குமே தலைமை தாங்கக்கூடிய பதவியில் இருக்கக்கூடியவர். 7 குதிரைகளில் பவனி வரக்கூடியவர், உஷாபதி, சப்தபரி நாயகன், கதிரவன், ஆதித்தன், பிங்களன், கோணன், இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். ஆக ஒரு ஜாதகத்தில் சூரியனும் வலுவாக இருக்க வேண்டும், சந்திரன் மதியும் நல்ல கதியில் இருக்க வேண்டும், சனி விதியும் அவர் தலையெழுத்தில், அந்த ஆணுக்கோ பெண்ணிற்கோ தலையெழுத்து நன்றாக இருக்க வேண்டும். ஹேட்டாக் அப்படிம்பாங்க, பிரம்மன் தலையெழுத்தை நல்லா எழுதணும். நல்லா எழுதியிருந்தால் காலகாலத்தே அந்த பெண்ணுக்கோ அந்த பையனுக்கோ, அதாவது திருமணம் என்ற சுப மங்கள சடங்குகள் நடந்தேறும். அப்படி விதி மதி கதி கெட்டுவிட்டால் திருமணம் மட்டுமல்ல, மற்ற எல்லா சுபமங்கல நிகழ்ச்சிகளும்
அவர்களுக்கு தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கும். ஆக ஒரு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா விதி நன்றாக இருக்க வேண்டும். விதி என்றால் சனி பகவான். மதியும் நன்றாக இருக்க வேண்டும். மதி என்றால் சந்திரன். கதியும் சரியாக இருக்க வேண்டும். கதிரவன் என்றால் சூரியன். ஆக விதி, மதி, கதி இந்த மூன்றுமே திருமணத்திற்கு உந்துகோலாக இருக்கக்கூடிய கிரகங்கள், துணைக்கோள்களாக இருக்கக்கூடிய கிரகங்கள். ஒரு ஜாதகத்திலே இந்த மூன்று கிரகங்களும் சுபத்தன்மை பெற்று வலுப்பெற்று விட்டால் அந்த பெண்ணிற்கோ அந்த ஆணிற்கோ சுபமங்கல நிகழ்ச்சிகள் தங்கு தடையின்றி நடக்கும். இந்த மூணு கிரகங்களும் மாறாக வலுவிழந்து 6, 8, 12 மறைஞ்சு நீச்சகதியாகி வலுவில்லாமல் இருந்தால் திருமணம் போன்ற சுபமங்கல நிகழ்ச்சிகள் தடைப்படும் என்று சொல்லிக்கொண்டு, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கூறிக்கொண்டு, இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி, நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்ட்ரோ அருண். நன்றி, வணக்கம். வாலிய